தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. செம்மணி புதுகுழியில் இன்றும் 14 எண்புக்கூடுகள் அடையாளம். ஜோசிதவை தொடர்ந்து ராஜபக்ஷ குடும்பத்தில் கைதாகும் நபர். காரில் இருந்து பெண் ஒருவரின் சடலம் மீட்பு. சம்பவத்தால் பரபரப்பு. ஜோசித ராஜபக்ஷ பிணையில் செல்ல அனுமதி. கோட்டாபய ராஜபக்ஷ ரிட்மனு நாளை விசாரணை. புலிகளின் புதையல் தேடியவர்களுக்கு ஏமாற்றம். DNA பரிசோதனைக்காக பல்லிகம ஹேமரத்ன தேரரின் ரத்தம் சேகரிக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்டா காதலனை தேடி சென்ற யுவதிக்கு காத்திருந்த ட்விஸ்ட். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியில் இருந்து இன்றைய தினமும் 14 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் குழந்தை ஒன்றும் சிறுவர் ஒருவருடையதுமாக 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 27ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் நடைபெற்றது. எண்புக்கூடொன்றின் இடுப்பு பகுதியில் ஒரு இரும்பு வலயம் ஒன்று சான்று பொருள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் சிறுமி ஒருவருடைய பிளாஸ்டிக் காப்பை ஒத்த பொருளொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதனை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரையான அகழ்வு பணிகளின் போது 380 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 362 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா மேம்பாட்டு திணைக்களத்தில் இருந்து நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக பசில் ராஜபக்ஷவை கைது செய்யுமாறு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். இவ்வழக்கு நீதிமன்றத்தின் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குறித்த வழக்கு அக்டோபர் 14 அன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் 2வது மகனான ஜோசித ராஜபக்ஷ வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று காலை லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையில் ஆஜரானதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கண்டி தெல்தெனிய பகுதியில் காரில் இருந்து பெண் ஒருவரின் சடலம் ஒன்று இன்று மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய தெல்தெனிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறு மீட்கப்பட்ட சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று காலை கைது செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்ஷவை பிணையில் விடுவிக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜோசித ராஜபக்ஷ இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்றபோதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்ஷ தற்போது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் ஜோசித ராஜபக்ஷவை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. 2019 ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்திருந்த ரிட்மனு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்தது. இந்த மனு இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்தது. எனினும் மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முறையாக கட்டமைக்கப்படாத காரணத்தினால் வழக்கினை நாளைக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் தீர்மானித்தது.
ஈஸ்டர் தாக்குதல் குறித்து முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய தாம் கைதாகலாம் என்ற அச்சத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்றைய தினம் தமது கைதை தடுக்க கோரி ரிட் மனு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொய்யும்பேட்டை கீழ்கண்டம் பகுதியில் உள்ள தனியார் வயல் காணியொன்றில் புதன்கிழமை அகழ்வு பணியொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அம்பாறை விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. கடந்த காலத்தில் விடுதலை புலிகள் குறித்த காணியில் ஆயுதங்களையும் தங்கத்தையும் நிலத்தில் புதைத்து மறைத்து வைத்திருப்பதாக கிடைத்த சந்தேகத்தின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த காணியில் பேக்கோ இயந்திரம் மூலம் மண்ணகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் எவ்வித தடிய பொருட்களும் கிடைக்கப்பெறவில்லை. இதனையடுத்து அகழ்வு பணிகள் தற்காலிகமாக கைவிடப்பட்டன. 15 வயதுடைய சிறுமியொருவரை பாலியல் துர்நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட அனுராதபுரத்தின் முன்னாள் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் DNA பரிசோதனைக்காக கொழும்பு அரசர் சாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நிட்டம்புவ போலீசாரின் விசேட அதிகாரிகள் குழுவொன்று நேற்று இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கடந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்பட்டன. அதன்படி நிட்டம்புவ போலீஸ் பிரிவில் உள்ள தங்கும் விடுதியில் தங்கியிருந்த சிறுமியும் அவரது காதலர் என கூறப்படும் நபரும் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டனர். பின்னர் அந்த நபரும் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக கம்பகா பொது வைத்தியசாலையின் நீதி மருத்துவ நிபுணரிடம் அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் குறித்த சிறுமி இதற்கு முன்பும் பல தடவைகள் பாலியல் துர்நடத்தைக்கு உள்ளாகியிருந்தமை தெரியவந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கம்பகா போலீஸ் பிரிவின் சிறுவர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் சிறுமியிடம் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். அப்போது தன்னை முதலில் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியவர் அனுராதபுரம் பகுதியில் உள்ள ஒரு விகாரியின் விகாராதிபதி என சிறுமி தெரிவித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. மேலும் தனது காதலர் மற்றும் உறவினரான மச்சானும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தன்னை துஷ்பிரயோகம் செய்ததாக சிறுமி வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்ஸ்டாகிராம் வழியாக பழக்கமான தனது ஆண் நண்பரை நேரில் சந்திப்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறிய கேரளா செல்ல முயன்ற தமிழகத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சிங்கப்பெண் அதிரடி படையினரால் மீட்கப்பட்டுள்ளார். இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் அறிமுகமாகும் நபர்களை தீவிரமாக நம்பி ஆபத்துகளில் சிக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சென்னையை சேர்ந்த அந்த இளம்பெண் கடந்த சில மாதங்களாக கேரளாவை சேர்ந்த ஒரு இளைஞருடன் இன்ஸ்டாகிராமில் பேசி வந்துள்ளார். அந்த நபரின் ஆசை வார்த்தைகளை நம்பிய பெண் பெற்றோரிடம் செல்லாமல் ரகசியமாக கேரளாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். திடீரென மகள் காணாமல் போனதால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடனடியாக காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாட்டினை அடுத்து உடனடியாக களமிறங்கிய சிங்கப்பெண் அதிரடிப்படை நவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் மொபைல் சிக்னல்களை கொண்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது. அதிரடிப்படையினரின் மின்னல் வேக நடவடிக்கையால் அந்த பெண் கேரள எல்லையை கடப்பதற்கு முன்பாகவே எல்லையோர ரயில் நிலையத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.